இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அரசாங்க எம்பிக்கள் பிரதமரின் சிறப்பு மானியத்தை 1.7 மில்லியன் ரிங்கெட் முதல் 2.2 மில்லியன் ரிங்கெட் வரை பெற்றனர். டாக்டர் ஜலிஹா முஸ்தபா. தீபகற்ப மலேசியாவில் உள்ள நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமரின் சிறப்பு ஒதுக்கீட்டில் இருந்து 1.7 மில்லியன் ரிங்கெட்டையும், சபா மற்றும் சரவாவில் உள்ள அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2.2 மில்லியன் ரிங்கெட்டையும் பெற்றுள்ளனர். 2023ஆம் ஆண்டு முதல் கடந்த ஆண்டு வரை பிரதமரின் சிறப்பு ஒதுக்கீட்டை அவர்கள் பெற்றுள்ளதாக கூட்டரசு பிரதேசத்திற்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஜலிஹா முஸ்தபா தெரிவித்தார். மலேசியா 5 ஆண்டு திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்ட நாடாளுமன்ற தொகுதிக்கான ஒதுக்கீடு கூடுதலான ஒன்றாகும். இந்த ஒதுக்கீட்டில் ஏற்படும் விநியோகமும் தற்போதைய கொள்கை மற்றும் அரசாங்கத்தின் இப்போதைய நிதி திறனுக்கு உட்பட்டது என நாடாளுமன்றத்தில் தெமர்லோ நாடாளுமன்ற தொகுதியின் பெரிகத்தான் நேஷனல் உறுப்பினர் சலாமியா முகமது நூர் எழுப்பிய வாய்மொழி கேள்விக்கு பதிலளித்த போது டாக்டர் ஜலிஹா தெரிவித்தார். மேலும் இந்த ஒதுக்கீடு நாடாளுமன்ற தொகுதியில் மேம்பாட்டை கொண்டு வரும் நோக்கத்திற்காக மட்டும் வழங்கப்படுவதில்லை. பல்வேறு அமைச்சுகள் மற்றும் வட்டார மேம்பாட்டு வாரியம் போன்ற சட்டப்பூர்வ அமைப்புகளிடம் இருந்தும் இதர ஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். 5வது ஃபெரடுவா தேசிய அமெச்சூர் கோல்ஃப் போட்டி ஹன்னாயோ தொடக்கி வைத்தார். ஃபெரடுவா தேசிய அமெச்சூர் கோல்ஃப் தொடர் 2025 போட்டியை சௌஜானா கோல்ஃப் அண்ட் கண்ட்ரி கிளப்பில் இளைஞர் மற்றும் விளையாட்டு அமைச்சர் ஹன்னாயோ இன்று அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். அமெச்சூர் கோல்ஃப் வீரர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தவும் அனைத்துலக நிலையில் போட்டியிடவும் முதன்மை தளமாக 5வது முறையாக நடைபெறும் இப்போட்டி விளங்குகிறது என அவர் தெரிவித்தார். நமது அமெச்சூர் கோல்ஃப் வீரர்கள் அனுபவத்தை பெறுவதற்கும் அவர்களின் திறமைகளை மேம்படுத்துவதற்கும் இறுதியில் அனைத்துலக நிலையில் போட்டியிடுவதற்கும் இந்த முக்கியமான போட்டியை ஏற்பாடு செய்த ஏற்பாட்டாளர்களுக்கு தனது பாராட்டை ஹன்னாயோ தெரிவித்துக் கொண்டார். அனைத்து 14 மாநிலங்களையும் கூட்டரசு பிரதேசத்தையும் உட்படுத்திய இந்த தேசிய கோல்ஃப் போட்டியின் தொடக்க சுற்று கோத்தாபெருமாய் கோல்ஃப் அண்ட் கண்ட்ரி கிளப்பில் நடைபெறும். உலக அரங்கில் மலேசியாவை பிரதிநிதிக்கும் வளர்ந்து வரும் திறமையாளர்களை அடையாளம் கண்டு அவர்களை தயார்படுத்துவதற்கும் இந்த போட்டி சிறந்த தளமாக அமைகிறது. உள்ளூர் வெள்ளை அரிசி கையிருப்பை உறுதி செய்ய 150 மில்லியன் ரிங்கெட்டை செலவு செய்யும் புத்ரஜயா. சந்தையில் உள்ளூர் வெள்ளை அரிசியின் கையிருப்பு போதுமான அளவு இருப்பதை உறுதி செய்வதற்காக அரசாங்கம் 150 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீட்டை அதிகரித்துள்ளது. விவசாயம் மற்றும் உணவு உத்தரவாத அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது சாபு அதனை உறுதி செய்துள்ளார். 24 மில்லியன் 10 கிலோ உள்ளூர் அரிசி வெள்ளை மூட்டைகளை உற்பத்தி செய்வதன் மூலம் கையிருப்பை உறுதிப்படுத்த இந்த நிதி பயன்படுத்தப்படும் என்று அவர் மக்களவையில் தெரிவித்தார். இதற்கிடையில் உள்ளூர் தேவையை பூர்த்தி செய்ய விலை உச்சவரம்பு 1 கிலோவிற்கு 2 ரிங்கிட் 60 சென்டாக நிலைநிறுத்தப்படும். அரசாங்கம் அதன் அடுத்த நடவடிக்கையை முடிவு செய்வதற்கு முன் அடுத்த 6 மாதங்களில் முன்னேற்றங்களை கண்காணிக்கும் என்றும் அமைச்சர் கூறினார். கல்வி அமைச்சின் தலையீட்டு திட்டத்தின் பலனால் 48,000 முதலாம் ஆண்டு மாணவர்களால் எழுத படிக்க முடிந்தது. நாட்டில் உள்ள 1,22,062 முதலாம் ஆண்டு மாணவர்களில் இதற்கு முன் படிக்க தெரியாமல் இருந்த 48,000 பேருக்கு இப்போது படிக்க, எழுத மற்றும் எண்ண தெரிந்திருக்கிறது. கடந்த மார்ச் மாதம் கல்வி அமைச்சினால் தொடங்கப்பட்ட தலையீட்டு திட்டத்தின் மூலம் இது சாத்தியமாகியுள்ளது. இத்திட்டம் எழுத்தறிவு சவால்களை எதிர்கொள்பவர்களை ஆதரிப்பதிலும் அவர்கள் அத்தியாவசிய திறன்களை வளர்த்துக் கொள்வதிலும் ஆசிரியர்களுக்கு உதவுவதாகவும் கல்வி துணை தலைமை இயக்குநர் டாக்டர் ருஸ்மினி ஹூ அகமது தெரிவித்தார். இந்த 48,000 பேரால் இப்போது படிக்க, எழுத, எண்ண தெரிந்திருப்பதானது இத்திட்டத்தின் நேர்மறையான தாக்கத்திற்கு சான்று என்று அவர் சொன்னார். கூடுதல் ஆதரவு தேவைப்படுபவர்கள் உள்ளிட்ட அனைத்து மாணவர்களுக்கும் சம வாய்ப்புகளை உறுதி செய்வதற்கான அமைச்சின் கடப்பாட்டையும் அவர் வலியுறுத்தினார். கல்வி இடைவெளியை குறைக்க ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் சமூகம் உட்பட அனைத்து தரப்பினரிடம் இருந்தும் தொடர்ச்சியான கூட்டு முயற்சிகள் தேவை என்று ருஸ்மினி மேலும் கூறினார். பெலிஸ் கங்காரில் மாநில அளவிலான அனாகீட்டா SPM 2025 திட்டம் தொடங்கப்பட்ட பிறகு செய்தியாளர்களிடம் அவர் இதனை தெரிவித்தார்.
பேராக்கின் முக்கிய பகுதிகளில் மார்ச் 1 வரை நீர் பங்கீடு. பேராக்கின் முக்கிய பகுதிகளில் ஏற்பட்டுள்ள நீர் விநியோக தடை மார்ச் 1 வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 6 முதல் பேராக்கின் பத்தாங் பாடாங் மாவட்டத்தின் குறிப்பிடத்தக்க பகுதிகளையும் ஹிலிர் பேராக் மாவட்டத்தின் ஒரு பகுதியையும் உள்ளடக்கிய 50,000 பயனர் கணக்குகளை இந்த நீர் விநியோக தடை பாதித்துள்ளது. இந்த நீர்த்தடை நெடுகிலும் பயனர்களின் சிரமங்களை போக்க தண்ணீர் டாங்கிகள் நிறுத்தப்படும். அதே சமயம் இன்று நள்ளிரவு தொடங்கி மார்ச் 1 வரை நீர் பங்கீட்டு முறை அமல்படுத்தப்படும் என பேராக் நீர் வாரியம் LAP அறிவித்துள்ளது. அதன் அறிக்கையின்படி தாப்பா, பிடோர் மற்றும் அவற்றின் சுற்றுப்புறங்களின் முழு பகுதிகளையும் உள்ளடக்கிய பாத்தாங் பாடாங் மாவட்டத்திற்கு நீர் பங்கீடு கிடைக்காத தேதிகளாக பிப்ரவரி 14, 15, 18, 19, 22, 23, 26 மற்றும் 27 அறிவிக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையில் சுமார் 14 பகுதிகளை உள்ளடக்கிய ஹிலிர் பேராக் மாவட்டத்திற்கு பிப்ரவரி 16 மற்றும் 17, பிப்ரவரி 20 மற்றும் 21, பிப்ரவரி 24 மற்றும் 25 மற்றும் பிப்ரவரி 28 மற்றும் மார்ச் 1 ஆகிய தேதிகளில் நீர் விநியோகத்தின் போது நீர் விநியோகம் கிடைக்காது. ஹிலிர் பேராக் மாவட்டத்தில் நீர் பங்கீட்டால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கம்போங் பாடாங் தேபாக், கம்போங் செலாக் தாலாம், கம்போங் பஞ்சார், பாத்தங் ராபிட், பெகான் பாரு, கம்போங் பஹாக்கியா, தாமான் மெலூர், முங்கிம் சுங்கை மானிக், முங்கிம் லாபு குபாங் மற்றும் பல பகுதிகள் அதில் அடங்கும். தாபாவில் உள்ள புகித் தெமோ நீர் சுத்திகரிப்பு நிலையம் அதன் அசல் உற்பத்தி திறனில் 70% மட்டுமே இயங்குவதாலேயே நீர் பங்கீடு செய்யப்படுகிறது. கடையில் ஏற்பட்ட வெடிப்புக்கு செராஸ் பட்டாசு விற்பனையாளர் பொறுப்பேற்பு. செராஸில் பட்டாசு விற்பனையாளர் ஒருவர் தனது கடையில் ஏற்பட்ட வெடிப்பிற்கு முழு பொறுப்பேற்பதாக உறுதியளித்துள்ளார். 4 நாட்களுக்கு முன்பு பட்டாசு விற்பனைக்கான தனது அனுமதி காலாவதி ஆகிவிட்டதாகவும் வெடிப்பு ஏற்பட்ட தினம்தான் கடையை நடத்துவதற்கான கடைசி நாள் என்று அந்த பட்டாசு விற்பனையாளர் ஒப்புக்கொண்டதாக ஊடக தகவல் ஒன்று தெரிவித்தது. வான வெடிகள் மற்றும் பட்டாசுகளை விற்பனை செய்வதற்காக தாம் பெற்றிருந்த போலீஸ் அனுமதி பிப்ரவரி 7ஆம் தேதி காலாவதி ஆகிவிட்டதை அந்த விற்பனையாளர் தெரிவித்தார். அன்றைய இரவு கடையை மூடுவதற்காக இருந்தபோது திடீரென தீப்பிடித்ததாக அவர் கூறினார். இந்த தீ விபத்துக்கான சரியான காரணம் தெரியவில்லை என்றாலும் வாகன உரிமையாளர்கள் மற்றும் கடை உரிமையாளர்கள் உட்பட பாதிக்கப்பட்டவர்களுக்கு முழுமையாக இழப்பீடு வழங்குவதோடு இச்சம்பவத்திற்கு தாம் முழு பொறுப்பேற்பதாகவும் உறுதியளித்துள்ளார். சேதமடைந்த வாகனங்களில் டொயோட்டா வெல்ஃபயர் மற்றும் ஃபெரடுவா பெசா ஆகிய முறையே அவரது மனைவி மற்றும் சகோதரிக்கு சொந்தமானவை. கடந்த ஆண்டு ஏப்ரலில் தான் வெல்ஃபயர் வாங்கியதை அந்த விற்பனையாளர் உறுதிப்படுத்தினர். பட்டாசு கடைக்கு அருகில் இருந்ததால் 5 வாகனங்கள் தீயில் சேதமடைந்தன. சம்பவத்தின் போது வெல்ஃபயர் வாகனத்தை பாதுகாப்பான இடத்திற்கு தனது மனைவி நகர்த்த முயன்றதாகவும் ஆனால் தீ வேகமாக பரவியதால் அதை கைவிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாகவும் அந்த வர்த்தகர் தெரிவித்தார். பினாங்கில் கார் மோட்டார் சைக்கிள் மோதல், ஆடவர் மரணம். பினாங்கு ஜாலான் மஸ்ஜித் நெகரி சுரங்கத்தில் காருடன் மோதிய மோட்டார் சைக்கிள் ஓட்டி ஒருவர் மரணமடைந்தார். 46 வயதுடைய பெண்மணி ஓட்டி சென்று காரில் மோதிய பின் 21 வயதுடைய உள்நாட்டு ஆடவர் இறந்தார். அந்த மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த வாகனத்தில் மோதியதாக நம்பப்படுகிறது. நேற்றிரவு மணி 7:30 அளவில் நிகழ்ந்த அந்த விபத்தில் கடுமையான காயமடைந்த அந்த இளைஞர் பினாங்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்ட போதிலும் அதிகாலை மணி 1:10 அளவில் மரணமடைந்தார். இந்த விபத்தில் கார் ஓட்டுநர் காயமடையவில்லை. எனினும் அக்காரில் இருந்த 11 வயது பிள்ளை காயமடைந்ததாக பினாங்கு வடகிழக்கு மாவட்ட போலீஸ் தலைவர் ACP அப்துல் ரசாக் முகமது தெரிவித்தார். இந்த விபத்தை நேரில் பார்த்தவர்கள் விசாரணைக்கு உதவ அருகே உள்ள போலீஸ் நிலையத்துடன் தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டனர். இந்த விபத்து தொடர்பான காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. கடும் வெப்பம், வறட்சி மார்ச் வரை நீடிக்கும். மெட் மலேசியா. மலேசியா தற்போது வடகிழக்கு பருவமழையின் இறுதி கட்டத்தில் இருப்பதால் இது 2025 மார்ச் நடுப்பகுதியில் முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை வழக்கத்தை விட வெப்பமாகவும் வறட்சியாகவும் இருக்கும் என்று மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியாவின் தலைமை இயக்குனர் முகமது ஹிஷாம் முகமது அனீப் தெரிவித்தார். குறிப்பாக தீபகற்பத்தின் வடபகுதிகளான பேராக், பஹாங் மற்றும் கிளந்தான் போன்ற இடங்களில்
மேகமூட்டம் மற்றும் மழைப்பொழிவு குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீண்ட காலத்திற்கு மழை இல்லாததால் பகலில் வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸிற்கு மேல் உயரும். பிப்ரவரி 11ஆம் தேதியன்று 36.1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையுடன் கெடாவின் பாலிங் ஃபெல்டா டெலாய் கனானில் இதுவரை அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகி உள்ளது என்று இன்று வெளியிட்ட அறிக்கையில் முகமது ஹிஷாம் தெரிவித்தார். ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி முதல் மே மாதம் வரை இந்த நிலை தொடர்ந்தாலும் இம்முறை 2024ஆம் ஆண்டை போல மோசமாக இருக்காது என்றும் அவர் விளக்கினார். லானினாவின் பாதிப்பு இம்முறை பலவீனமாகவே இருக்கும் என்பதால் கடந்த ஆண்டை விட வெப்பநிலை மோசமாக இருக்காது. இந்த காலகட்டத்தில் வெப்ப அலை மற்றும் புகைமூட்டம் ஏற்படும் சாத்தியம் இருப்பதையும் வானிலைத்துறை எச்சரித்துள்ளது. நெகிரி சிம்பிளானில் 3 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் 5 பேர் மரணம். ஜெம்போலுக்கு அருகே ஜாலான் பஹு ரொம்பின் 6வது கிலோமீட்டரில் நேற்றிரவு சுமார் 9 மணி அளவில் 3 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் 5 மரணமடைந்தனர். ரொம்பினிலிருந்து பாகாவை நோக்கி 31 வயதுடைய ஆடவர் இதர 3 பயணிகளுடன் ஃபெருடுவா ஆக்சியா காரை ஓட்டி சென்ற போது இந்த விபத்து ஏற்பட்டது. இதனால் ஜெம்போல் மாவட்ட போலீஸ் தலைவர் ஹூன்சாங் வூக் இதனை தெரிவித்தார். சம்பந்தம் நடந்த இடத்தில் டொயோட்டா மார்க் எக்ஸ் காரை ஓட்டி சென்ற 51 வயதுடைய ஆடவர் எதிரே உள்ள சாலையில் நுழைந்ததில் ஃபெருடுவா ஆக்சியாவுடன் மோதி சுழன்றது. அப்போது 43 வயதுடைய ஆடவர் ஓட்டி வந்த ஃபோர்ட் ரேஞ்சர் 4 சக்கர வாகனம் ஃபெருடுவா ஆக்சியாவின் பின்னால் மோதியது. அந்த விபத்தில் ஃபெருடுவா ஆக்சியா ஓட்டுநரும் அதிலிருந்த 18 மற்றும் 19 வயதுடைய 2 பயணிகளும் மற்றும் தலை மற்றும் காலில் காயத்திற்கு உள்ளான டொயோட்டா மார்க் எக்ஸ் ஓட்டுநரும் விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே உயிரிழந்தனர். ஃபெருடுவா ஆக்சியா காரில் அமர்ந்திருந்த 16 வயது பயணி ஒருவர் கோலாபிலா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற போது இறந்ததாக ஹூன்சாங் ஹூக் தெரிவித்தார். இந்த விபத்தில் ஃபோர்ட் ரேஞ்சர் வாகனத்தில் ஓட்டுநர் காயமடையவில்லை.